சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளவரசே, நான் தங்கள் மீது எந்த சந்தேகமும் கொள்ளவில்லை. தாமரை வழி தவறி விடுவாளோ என்றுதான் அப்படி பேசினேன். செழியா, தாமரை உன் மீது எத்தகைய காதல் கொண்டிருந்தாள் என்பதை உணர்ந்திருந்தால் நீ இப்படி பேசியிருப்பாயா? எல்லா சோதனைகளிலும் அவளுக்கு உறுதுணையாக இருந்தது உன்மீது கொண்ட காதல்தான். மற்றபடி அவள் அன்பின் வடிவம். மழை மேகம் அனைவருக்கும் பொதுவாய் பொழிவது போல் எல்லோரிடமும் அன்பு காட்டுவாள். அவர்களில் நானும் ஒருவன், அவ்வளவுதான். தாமரையின் துன்பங்களுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேனே என்ற குற்ற உணர்ச்சியில்தான் தாமரை என்னிடம் இயல்பாக இருக்க வேண்டும் என்று நான் நெருங்கி பழகினேன். ஓர் ஆணும் பெண்ணும் நெருக்கமாக பேசினாலே அதை தவறாகத்தான் மற்றவர்கள் நினைப்பார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீங்களே அப்படி இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என்னையும் மன்னித்து விடுங்கள் இளவரசி. தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டது. இனி யார் யாரை மன்னித்து என்ன ஆகப் போகின்றது? செழியா, நீயும் தாமரையும் இணைய வேண்டும் என்று மிகவும் விரும்பியவன் நான். இப்போது அதற்கு தடை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் இதை பரபரப்பு செய்தி ஆக்கிவிட வேண்டாம். மன்னரிடம் பக்குவமாக சொல்வோம். நாம் இருவரும் வேறு எவருக்கும் தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் தாமரையை தேடுவோம். நமது நெடுநாள் கனவு நனவாகப் போகிறது. மூவேந்தர்களும் ஒன்றிணைந்து காட்சியளிப்பதை என்று காண்போம் என்ற ஏக்கம் நமது காலத்திலேயே நிறைவேறப் போகிறது. உண்மைதான் காரிக்கரனாரே. பாண்டிய மன்னரோடு மணவினை உறவே கொண்டுவிட்ட நமது சோழ மாமன்னர் இன்று நிரந்தர பகையாகி விடுவாரோ என நினைத்த சேர மன்னரையும் நட்புக்கரம் நீட்டி அழைத்து ஒற்றுமைக்கு வழி கண்டுவிட்டார். இனி நம் சோழ நாட்டில் மூவேந்தர் கொடியும் இணைந்து வான்முட்ட பறக்கப் போகிறது. தமிழர்களின் ஒற்றுமைக்கு அடையாளமாக மாறி வடபுலத்தாரை திகைக்கும்படி செய்ய போகிறது பாருங்கள். சேர மன்னர் பூம்புகாருக்கு சேரமா தேவியாருடனும் இளவரசியுடனும் இணைந்து குடும்ப சமேதரமாக வந்திருக்கிறார் என்பதை கேட்டு சோழ நாடே பூரித்து போயிருக்கிறது. இத்தனைக்கும் காரணம் என்ன? நமது மாமன்னரின் உயர்ந்த பண்புதான். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்றபடி நடந்த கொடுமைகளால் கொடும்பகை கொள்ள வேண்டியிருக்க அனைத்தையும் மறந்து மன்னித்து வரவேற்க முனைந்தாரே, அந்த கருணை உள்ளம்தான். நாமும் நடந்த நிகழ்ச்சிகளில் எதை பற்றியும் பேசி சிறு கலக்கத்தையும் சேரமன்னர் மனதில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று மாமன்னர் விரும்புகிறார். அமைச்சரே, இங்குள்ள அனைவருமே மாமன்னரின் அன்புள்ளத்தை நன்கு அறிந்தவர்கள். அவரது கருத்திற்கு மாறாக ஒருவரும் பேச மாட்டார்கள். தாங்கள் சொல்லியபடி மாமன்னரின் ஆணையாகவே ஏற்றுக்கொள்கிறோம். புலிக்கொடி தரித்து புவி முழுவதும் வலம் வந்த சோழ நாட்டின் மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க வாழ்க! விற்கொடி தரித்து வீரத்தின் விளைநிலமாய் விளங்கும் சேர நாட்டின் மாமன்னர் சேரலாதர் வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! சேர மாமன்னரே, இந்த அரியணையிலே அமர்ந்து இந்த அவையை பெருமைப்படுத்த வேண்டும். சோழ பேரரசே, இது என்ன? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? என்ன? எதை பற்றி குறிப்பிடுகிறீர்கள்? தங்களது அரியாசனத்தோடு எனக்கும் சரியாசனம் தந்து இணைத்து வைத்திருக்கிறீர்களே. அதனால் என்ன? இது தங்களின் உயர்ந்த உள்ளத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இப்படி நான் தங்களோடு இணையாக அமரும் தகுதி எனக்கு இருக்கிறதா என்று தயக்கமாக இருக்கிறது. ஏன் இந்த தயக்கம்? சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தரையும் வரிசைப்படுத்தும் பொழுது முதலாவதாக சேர நாட்டைத்தானே குறிப்பிடுகிறார்கள்.
இன்று நான் இமயம் வரை சென்று புலிக்கொடி நாட்டி திரும்பினேன் என்றாலும் அதற்கு முன்பே விற்கொடியை அங்கே நாட்டி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற புகழ்பெற்றவர் தங்கள் தந்தையார் அல்லவா? பென்னிப்போரில் நான் குறுநில மன்னர்களை வென்று வாகை சூடினேன் என்றால் தாங்கள் வடுகரோடு நடந்த போரிலே வெற்றி கண்டு புகழ்பெற்றவர் அல்லவா? அதனால் என்னோடு ஒன்றிணைந்து அமரும் தகுதி தங்களை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? அமருங்கள், அமருங்கள். மன்னவா, தாங்கள் என்னை மிகவும் பெருமைப்படுத்தி விட்டீர்கள். ஆனால் நானோ... வேண்டாம் வேண்டாம், நடந்து போன கசப்பான நிகழ்ச்சிகளை பற்றி நாம் பேச வேண்டாம். இன்றைய இனிய அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்வோம். சோழ பேரரசே, கருங்குடில் ஆதனார் தங்களை பற்றி பாடிய அந்த பாடலை பற்றி சிந்தித்துவிட்டு இப்பொழுது இங்கு வீற்றிருக்கும் தங்களை பார்த்தால் அவரா இவர் என்ற வியப்பு தோன்றுகிறது. தாங்கள் எந்த பாடலை பற்றி குறிப்பிடுகிறீர்கள்? எல்லையும் இரவும் என்னாய் பகைவர் ஊர் சுடு விளக்கத்து அழுவிலி கம்பலை கொள்ளை மேவலை ஆகலின் நல்ல தன்புணல் பரந்த பூசல் மண் மறுத்து மீனின் செருக்கும் யானர் பயன்திகழ் வைப்பின் பிறர் அகன்றலை நாடே. ஆஹா, அருமை அருமை சேர பெருவேந்தே. சோழ மன்னரை பற்றி பாடப்பட்ட ஒரு பாடலை சேர மன்னர் வாக்கால் கேட்கும் பொழுது உடல் சிலிர்க்கிறது. இதன் பொருள் என்ன? இரவும் பகலும் பகைவரை அழிப்பது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் தன்மை கொண்ட சோழவேந்தே, உன்னால் எரிக்கப்பட்ட பகைவரின் ஊரில் உள்ளவர்கள் அங்கும் இங்கும் அந்த தீயின் ஒளியில் ஓடி தம் சுற்றத்தாரின் பெயர் சொல்லி கண்ணீரும் கம்பலையுமாக அழைக்கும் கூக்குரல் கேட்கும். அவ்விதம் சூறையாடுவதில் விருப்பம் கொண்டவன் நீ என்பதை உணர்ந்த பின் யார்தான் உன்னை எதிர்க்க துணிவார்கள்? இந்த பாடல் தந்தையாரின் வீரத்திற்கு விளக்கமாக இருக்கிறது. ஆனால் இதை சேர மன்னர் குறிப்பிட்டதன் காரணம்தான் எனக்கு புரியவில்லை. சோழ இளவரசே, ஒரு கணம் அந்த காட்சியை மனக்கண்ணில் நிறுத்தி பாருங்கள். ரத்தம் தோய்ந்த வீர வாளோடு வீராவேசமாக சூறையாடும் அந்த மன்னர் கரிகாலரை நினைத்து பாருங்கள். இங்கு இப்பொழுது அமைதியாக அன்பின் வடிவமாக கருணையின் உருவமாக அமர்ந்திருக்கும் இந்த கரிகாலரை ஒப்பிட்டு பாருங்கள். அவரா இவர் என்று நான் வியப்பதற்கான காரணம் உங்களுக்கு புரிந்துவிடும். ஆகா, அருமை அருமை. எங்கள் மன்னர் வீரத்தால் இமயத்தை வென்றவர் மட்டுமல்ல, விவேகத்தால் இமயத்தை கடந்தவர் என்பதை சொல்லாமல் சொல்லி எங்களை வியக்கச் செய்து விட்டீர்கள். ஏன், சேர மன்னர் சேரலாதனின் பெருமையையும் புலவர்கள் அற்புதமாக பாடியிருக்கிறார்களே. குறுங்கோழியூர் கிழார் தமது பாடலில் சோறுபடுக்கும் தீயோடு செஞ்ஞாயிற்று தேரல் அல்லது பிரிது தேரல் அறியார் நின் நிழல் வாழ்வோரே, திருவில் அல்லது தொலைவில் அறியார், நாஞ்சில் அல்லது படையும் அறியார், அவை அளந்து அறியினும் அளத்திற்கு அறியை என்று பாடியிருக்கிறாரே. ஒரு சேர மன்னரின் சிறப்பை சொல்ல இதற்கு மேலும் வேறு என்ன வேண்டும்? இதன் பொருள் எனக்கு புரியவில்லை. இதன் பொருளை நான் கூறுகிறேன் அழுந்தூர் வேளாளரே. இவைதான் தங்கள் சிறப்பென்று அளவிட்டு அறிய முடியாத அரிய செயல்களுக்குரிய சேரவேந்தே. தங்கள் நாட்டில் வாழ்வோர் சோறு சமைக்கும் தீயின் வெம்மையையும் கதிரவனின் வெம்மையையும் அறிவார்களே தவிர போர், வறுமை ஆகியவற்றின் வெம்மையை அறிய மாட்டார்கள். வானத்தில் தோன்றும் இந்திரவில்லின் வண்ணத்தை அறிவார்களே தவிர பகைவரின் கொலைவில்லை அறிய மாட்டார்கள். கலப்பையை அறிவார்களே தவிர வேறு எந்த படை கலன்களையும் அறிய மாட்டார்கள் என்று அந்த பாடலின் மூலம் சேர மன்னரின் பெருமையை சொல்லியிருக்கிறார் புலவர் குறுங்கோழியூர் கிழார். ஆஹா, அற்புதம் அற்புதம். சேர மன்னரின் ஆட்சி எவ்வளவு மேன்மை பெற்று விளங்குகிறது என்பதற்கு இந்த பாடல் ஒன்றே போதுமானது. சோழ மன்னர் வாக்கால் இந்த பாடலை நான் கேட்கும்போது என் உடல் சிலிர்க்கிறது. இரு பெரும் மன்னர்களும் ஒருவர் புகழை பாடும் உயர்ந்த கவிதைகளை மற்றொரு வாக்கால் பாடிக்கொள்வதைக் கண்டு இந்த அவையில் உள்ள அனைவரும் மனம் மகிழ்கிறார்கள். சேரலாதரே, சென்ற முறை தாங்கள் இங்கு வந்தபொழுது சில காரணங்களால் விரைவில் புறப்பட்டு சென்று விட்டீர்கள். அப்பொழுது தாங்கள் தனியாக வந்தீர்கள். இப்பொழுது தங்கள் துணைவியார் சேரமாதேவியோடும் இளவரசி பரிவாதினியோடும் வந்திருக்கும் தாங்கள் சில நாட்களாவது இங்கு தங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும்.
முடியவே முடியாது. என்ன? பல நாட்கள் தங்கியிருந்து சோழ மண்டலம் முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு பொறுமையாகத்தான் போக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறோம். சேர மன்னரே, தாங்கள் இப்படி சொல்வதை கேட்டு அவையே மகிழ்கிறது பாருங்கள். நானும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன். அதனால்தான் நீங்கள் பூம்புகாரை சுற்றி பார்த்த பின் அடுத்ததாக பார்க்க வேண்டிய பிரதான தலைநகரம் உறையூர் என்பதால் அங்கு தங்களுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய பார்த்திபனை அனுப்பி இருக்கிறேன். ஓ, அதனால் தான் பார்த்திபன் இங்கு இல்லையோ? கிழவனாக வேடமிட்டு என்னை ஏமாற்றியதால் நாணமுற்று காண வரவில்லையோ என்று நினைத்தேன். இல்லை இல்லை, தாங்கள் நடந்த உண்மைகளை அறிந்து கொண்டீர்கள் என்பதை அறிந்த பிறகுதானே நான் பார்த்திபனை உறையூருக்கு அனுப்பி இருக்கிறேன். இப்பொழுது நான் இதை பற்றி சொல்ல வந்த நோக்கமே வேறு. சொல்லுங்கள். பார்த்திபன் இல்லாததால் தங்கள் பாதுகாப்பிற்கு ஒருவரை நியமிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். அதை பற்றி எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனக்கு பாதுகாவலனாக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் உரிமையை தாங்கள் எனக்கு தர வேண்டும். அதற்கு என்ன? உங்கள் பாதுகாவலனாக யார் வேண்டும் என்று சொல்லுங்கள். நானே உங்களுக்கு பாதுகாவலனாக உடனிருக்க வேண்டும் என்றாலும் நான் காத்திருக்கிறேன். இது தங்கள் உயர்ந்த பண்பிற்கு மேலும் ஒரு உதாரணம். சோழ மண்டலம் முழுவதையும் பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கும் தாங்கள் இங்கு வந்த என் பாதுகாப்பும் அதில் அடங்கியுள்ளது. நான் எனக்கென பாதுகாவலனாக விஜயபூபதி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்ன? உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஏன் இந்த சந்தேகம்? இதற்கு ஏதாவது காரணம் உண்டா? நிச்சயம் உண்டு. நாங்கள் அதை அறியலாமா? அவசியம் அறிய வேண்டும். நான் சென்ற முறை வந்தபோது ஏதோ ஒரு பழம்பகையை நினைத்துக் கொண்டு விஜயபூபதியை அளவுக்கு மீறி அவமதித்து விட்டேன். அவர் மீது வீணாக பழி போட்டு அவரை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தேன். அதற்கெல்லாம் பிராயச்சித்தமாக இப்பொழுது விஜயபூபதி எங்களோடு இருந்து எங்களில் ஒருவராக, எங்கள் துணைவராக எப்பொழுதும் எங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆஹா, தாங்கள் எந்த அளவிற்கு மாறி இருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது எல்லோருக்குமே புரிந்துவிட்டது. விஜயபூபதியை தங்களுக்கு பாதுகாவலனாக நியமிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். விஜயபூபதி, நீ என்ன நினைக்கிறாய்? மன்னவா, நான் என் வாழ்வில் பெற்ற பெரும் பேராக இதை கருதுகிறேன். இந்த கணமே தங்கள் ஆணையை ஏற்று என் பணியை தொடங்குகிறேன் மன்னவா. என்னால் எவருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. மீண்டும் உங்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து செல்கிறேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு அபாகியவதி தாமரை. தாமரை, நீ எங்கே எங்கே என்று தேடிய எனக்கு விடையாக எளிதாக ஓர் ஓலையை எழுதி தந்துவிட்டு எங்கேயோ நீ போய்விட்டாய். ஆனால் உன் பிரிவை என்னால் எப்படி எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும்? நீ இல்லாத உலகத்தில் என்னால் எப்படி உயிர்த்திருக்க முடியும்? என் உணர்வுகளில் கலந்துவிட்ட உன் நினைவுகளை என்னால் எப்படி பிரித்தெடுக்க முடியும்? உன் பிரிவை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? இதையெல்லாம் நீ சிறுகணம் யோசித்திருந்தால் கூட இப்படி என்னை தனிமையில் தவிக்க விட்டு போயிருக்க மாட்டாய்.
வாருங்கள் இளவரசே. செழியா, தாமரை விஷயத்தில் நடந்த தவறுக்கு நீயும் மலர்கொடியும் மட்டும்தான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். தாமரை காணாமல் போனதில் ஒரு விதத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்று கூடிய உங்கள் இருவரின் வாழ்க்கையில் உங்களுக்கிடையே தேவையில்லாத மன வருத்தத்தை காணாமல் போன அந்த மணிமாலை தந்துவிடக் கூடாதே என்ற நல்ல எண்ணத்தில்தான் அந்த மாற்று யோசனையை தாமரைக்கு நான் தெரிவித்தேன். அதை தவறாக புரிந்து கொண்டு மலர்கொடி உன்னிடத்தில் சொல்ல இப்படி ஒரு விபரீதம் நடந்துவிட்டது. நடந்துவிட்டது. நடந்ததையே நினைத்து கொண்டிராமல் அடுத்து நடக்க வேண்டியது என்ன என்பது பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். ரோமாபுரி தூதுவர் பாண்டிய நாட்டிற்கு வரப்போகிறாராம். நம் அனைவரையும் உடனே பாண்டிய நாட்டிற்கு புறப்பட்டு வர சொல்லி பாண்டிய மன்னர் தூது அனுப்பியிருக்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசே. என் தாமரை இந்த கொற்கையில்தான் எங்கோ ஓர் இடத்தில் யார் கண்ணிலும் படாமல் இருக்கிறாள் என்று என் உள்ளுணர்வு சொல்கிறது. கொற்கையின் பல இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன். அவள் கிடைக்கவில்லை. இன்னும் ஒரு சில இடங்களில் நான் அவளை தேடி பார்க்க வேண்டும். தேடி பார்த்து எப்படியும் நான் அவளை கண்டுபிடித்து விடுவேன். நான் பாண்டிய நாட்டிலிருந்து இந்த கொற்கைக்கு வரும்போது என் தாமரையுடன் தான் வந்தேன். மீண்டும் நான் பாண்டிய நாட்டிற்கு வர வேண்டும் என்றால் என் தாமரையுடன் தான் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செழியா, நீ என்ன பேசுகிறாய்? உனக்கு உன் தாமரை முக்கியம்தான். ஆனால் நம் பாண்டிய நாட்டின் நலன் அதைவிட முக்கியமில்லையா? ரோமாபுரி தூதுவரை பாதுகாக்கும் பெரிய பொறுப்பான பாதுகாவலர் பதவியை நம் பாண்டிய மன்னர் உன்னை நம்பி தந்திருக்கிறார். அந்த ரோமாபுரி தூதுவர் நம் பாண்டிய நாட்டிற்கு வரப்போகும் இந்த நேரத்தில் நீ அங்கு வர மறுப்பது எத்தனை தவறானது என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய தனிப்பட்ட குழப்பம் பாண்டிய நாட்டிற்கும் ரோமாபுரி நாட்டிற்கும் இடையில் இப்போது உருவாகிக் கொண்டிருக்கும் நட்பு பாலத்தை தகர்த்துவிடக்கூடாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். புரிகிறது இளவரசே. நீங்கள் சொல்வது எல்லாமே எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் நான் பாவி. எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு என் அன்பு தாமரை என்னிடத்தில் வந்தாள். போற்றி பாதுகாக்க வேண்டிய அந்த பொக்கிஷத்தை, என்னுடைய எதிர்காலத்தை சட்டென்று எழுந்த என் கோபத்திற்கு இரையாக்கி விட்டேனே. இப்போது நான் பாண்டிய நாட்டிற்கு வந்தால் தாமரை எங்கே என்று பாண்டிய மன்னர் கேட்பாரே. அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இதோ பார் செழியா, இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் நான் வீட்டை மறந்து, நாட்டை மறந்து, ஏன் என்னையே நான் மறந்து பல இடங்களில் பைத்தியக்காரனைப் போல் சுற்றி கொண்டிருந்தேன். நான் செய்த அந்த தவறை இப்போது நீயும் செய்து விடாதே. உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகின்றது. பாண்டிய மன்னர் மேல் நீ வைத்திருக்கும் அதே மரியாதையையும் அன்பையும் சோழ மன்னர் கரிகால் பெருவளத்தார் மீதும் நீ வைத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய மகளான என் மனைவி மலர்கொடி உன்னிடத்தில் வந்த தாமரையின் செய்கை பற்றி சொல்லி வருத்தப்பட்டதும் அதை தாங்கிக் கொள்ளாமல் கோபப்பட்டு அந்த கோபத்தை அப்படியே போய் நீ தாமரையிடம் கொட்டிவிட்டாய். உன்னிடமிருந்து இப்படி ஒரு கோப வெளிப்பாட்டை எதிர்பார்த்திராத தாமரை மனதளவில் புண்பட்டு அவசர கதியில் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டாள். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் சிறிது நாட்கள் உன்னை விட்டு விலகி இருக்க தாமரை முடிவு செய்துவிட்டால் போல் தெரிகிறது. கவலைப்படாதே செழியா. சூழ்நிலைகள் நிச்சயம் ஒரு நாள் மாறும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நேரம் வரும். அப்போது தாமரையே உன்னை தேடி வந்து விடுவாள். ஆம் செழியா, இப்போது பாண்டிய நாட்டிற்கு வருவதை நீ தவிர்த்தால் அது மிகவும் தவறாகிவிடும். நாம் பாண்டிய நாட்டிற்கு சென்று நம் மன்னரை சந்தித்த பிறகு அவரையும் கலந்து கொண்டு தாமரையை கண்டுபிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். வா, போகலாம்.